அர்ஜுனன் ராஜபக்சே அல்லவா? ராஜபக்சே விந்துக்களுக்கு பிறந்தவன். நீ தமிழனாடா? அங்கே எவ்வளவு வேலைகள் இருக்கிறது உனக்கு. நான் எம்பி பதவி கொடுத்துருக்கான் 20,000 முட்டாள் தமிழர்கள். உனக்கு சும்மா கயா குயா என்று கத்துவதல்லடா. இந்த தமிழக மண்ணிலே தலைவர் போட்டாவை விடுதலை சிறுத்தைகள் கொண்டு சேர்த்தார்கள். பிறகு அவர்கள் அதை கொஞ்சம் நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் தானடா அவருடைய பலகைகளில் சுவரொட்டிகளில் அவருடைய முகங்களையும் ஓவியங்களாக தீட்டி தீட்டி தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள். டிவிகே இல்லை, காங்கிரஸ் இல்லை, டிஎம்கே இல்லை, அதிமுக இல்லை, என் தலைவனை தூக்கி பிடித்தது நாங்கள். எங்களை பார்த்து கேட்குறேன், புண்ணு ஆறாமல் வைத்திருப்பான் பிச்சைக்காரன் நாய். ஈழத்து பணத்தை வைத்து அல்லடா நாங்கள் கட்சி நடத்துவது. எங்கள் மாநாட்டுக்கு நாங்கள் பிச்சை எடுத்துக்கொள்வோம். எங்கள் சகோதரர்களுக்கு துண்டை விரித்து அதில் சில்லறை காசுகளை வைத்து கூட எங்களுடைய கட்சி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஈழத்து மண்ணில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலையை மாற்றுவதற்கு போராடுறான். அங்கே காணிகள் என்னும் இராணுவத்தால் கொடுக்க வழங்கப்படவில்லை. அதற்காக நீ சத்தம் போடுறா. இங்கே வந்து யார்ரா நீ? யார்? என் தம்பியினுடைய அந்த ஒத்த குழல் துப்பாக்கியை வாயில் வச்சு சுற்றுலன்னு சொல்லக்கூடியவனா நீ? இலங்கை இராணுவம் தமிழ் பெண்களை எல்லாம் கற்பழித்தது. அதில் பத்தினி பெண்கள் எல்லாம் தீக்குளித்து மாண்டு விட்டார்கள். உன் தாயார் என்ன மாணவில்லை. அதற்கு கருவுற்றவன் நீ, சிங்கள கரு நீ. வந்தாயா முதல்வர் விஜயை பார்த்து சென்றாயா? அதோடு நிறுத்தி செல்லடா. எங்கள் அரசியலுக்குள் நீ யாரடா வருவது? நீ யார்? தேசிய மகன்களின் சத்தங்களை எத்தனையோ கேட்டுவிட்டோம். நீயும் ஒரு சிங்கள விந்து, ராஜபக்சேயின் விந்தடா. அவன் தெளித்து இருக்கிறான். அந்த விந்து இங்கே வந்து சத்தம் போட்டு போகுது. என் தம்பியை சுட்டுருவேன், குட்டிடுவேன், மட்டிடுவேன். அவனை நேருக்கு நேர் பார்த்தாலே நீ மோண்டு விடுவாய். மலம், சிறுநீர் மலம் எல்லாம் கழித்து விடுவாய். என் தம்பியை நேருக்கு நேர் பார்த்துருக்காயாடா? ஒட்டப்பயல். பெண்களிடம் துப்பாக்கி எடுத்து காட்டுகிற நீ என் தம்பியை பேசுகிறாயா? வீரம் என்றால் என்ன? அதை இந்த உலகுக்கு போதித்தவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவனை எங்கள் இரத்தத்தில் ஊட்டியவன் என் தம்பி.